தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/9/2014 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 12:38 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலை பற்றி சொல்லப் போகின்றேன். அபிராமி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம், சிலர் இனிமேல் செல்ல இருக்கலாம். பொதுவாக யமன் அணுகாத சேத்திரம் என்று அந்த கோவிலை சொல்லப்படுகின்றது. அங்கே நவகிரகங்கள் இல்லை. காரணம், மார்க்கண்டேயன் என்பவர் பூஜித்து 16 வயதாக என்றும் 16ஆக மாறிய ஸ்தலம். காலனை காலால் கடைந்த ஊர் என்பார்கள். மார்க்கண்டேயனுடைய தாயும் தந்தையும் வரம் கேட்டார்கள், உனக்கு நல்ல அறிவாற்றல் மிக்க குழந்தையாக இருப்பார், ஆனால் 16 வயதே அவருக்கு இருக்கும், அது வேண்டுமா? இல்லை, அறிவாற்றல் குறைவாக உள்ள நீண்ட ஆயுளுள்ள குழந்தை வேண்டுமா என்று கேட்டார். அவர்கள் அறிவுள்ள குழந்தையாகவும் வயது குறைவாக 16 வயது இருந்தாலும் போதும் என்று கேட்டார்கள். அதன் விளைவாக பிறந்தவன் தான் மார்க்கண்டேயன். அவர் அங்கே பூஜித்து 16 வயது ஆகின்ற பொழுது யமன் பாசக்கயிற்றை வீசினார். அப்பொழுது சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கொண்டார். அந்த நேரத்திலே சிவனுக்கே கோபம் வந்து வீரம் வந்து அந்த யமதர்மராஜனை உதைத்தார். காலனை காலால் கடைந்த ஊர் என்று வர்ணிக்கப்படுகின்ற சேத்திரம் அந்த சேத்திரம். இன்றைக்கும் நீங்கள் போனால் சுற்றுப்பிரகாரத்திலே பார்க்கலாம், மார்க்கண்டேயன் பூஜித்த பாரிஜாத மலர் என்று அந்த செடி இன்னும் இருக்கிறது. அந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் 60ஆவது வயதிலே 59, 60, 61 வயது காலங்களிலே எல்லாம் மணி விழாக்கள் செய்வதற்கு அங்கு வருவார்கள். அப்படி மணி விழாக்கள் அங்கு செய்வதற்கு காரணம் யமன் அணுகாத சேத்திரம், ஆயுள் நீடிப்பதற்காக உள்ள கோவில் என்று அது வர்ணிக்கப்படுகின்றது. எனவே வாழ்க்கையிலே இன்றைக்கு சனிக்கிழமை, ஆயுள்காரகன் சனிக்குரிய கிழமை. நாம் எல்லோருமே ஆயுள் நீடிப்பாக இருக்க வேண்டும், சகல வசதியோடு வாழ வேண்டும், செல்வப்பெருக்கோடு இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். முதலிலே ஒரு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது கூட அவர் தொழிலுக்காக கேட்பார். இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்துவிட்டு தான் மற்றதை பார்க்க வேண்டும் என்பார்கள். அப்படிப்பட்ட ஆயுளை நீடித்து தரக்கூடிய ஒரு திருக்கோவில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் சேத்திரம். அங்கு கள்ளவாரண பிள்ளையார், அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அம்மன் வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார்கள். தை அமாவாசை அன்றைக்குத்தான் நிலவு வரவழைத்த நாள். எனவே விதியும் திதியும் மாறிய அந்த இடத்திற்கு நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறை சென்று உங்கள் விதியை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆயுளை நீடித்து கொள்ளுங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்கின்ற நாள் இந்த நாள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்களால் நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. செவ்வாய் பார்வை இருப்பதால் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வசதி பெருகும் நாளாக இந்த நாளை கருதலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துகின்ற நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வளர்ச்சி கூடுதலாகவே இருக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கடகராசி நேயர்களே, உச்சகுருவின் ஆதிக்கம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு தடுமாற்றமில்லாமல் உங்கள் வாழ்க்கை அமையும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கல்யாண கனவுகள் நனவாகும். காரிய வெற்றி ஏற்படும். காலை நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். வீடு கட்டும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தால் சஞ்சலங்கள் ஏற்படும். நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதை தொட்டாலும் இன்றைக்கு இறை வழிபாட்டுக்கு பின்னர் செய்தால்தான் அந்த காரியம் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். உற்றார் உறவினர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்தில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு விரயம் உண்டு. பிரச்சனைகள் தீர இன்றைக்கு சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். செல்வ வளம் பெருகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூமி யோகம் உண்டு. வாகன யோகமும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். தொழிலுக்காக எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட ஆதாயமும் எதிர்பார்த்தபடியே உண்டு. அந்நிய தேச யோகம் ஒரு சிலருக்கு அமையலாம். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கும் என்று பம்பரமாய் சுழன்று பணிபுரியப் போகின்றீர்கள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பெண்வழி பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி சாதனை படைக்கின்ற நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்தான். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். எனவே எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்கள் செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது பிற இனத்தாரால் பெருமை சேர்கின்ற நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் இருக்கும் சனி உச்சம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு கிழமை சனி. எனவே சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விரதங்கள் இருப்பதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை வியக்கும் விதத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அருகில் இருப்பவர்களை மாலை நேரத்தில் அனுசரித்து சென்றால் அதற்கேற்ற விதத்தில் ஆதாயம் கிடைக்கும். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.